அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருள்வாக்கு அம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன். என்னுடைய அன்பு பிள்ளைங்களுக்கும் செல்ல பிள்ளைங்களுக்கும் 15 வருட காலமாக நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காட்டாகரம் அழகான ஒரு கிராமத்தில் அருள்வாக்கு சொல்லிட்டு இருந்தேன். அந்த அருள்வாக்கின் மூலிமா பல விமர்சனங்கள் இருந்தாலும் என்னுடையது நான் போக வேண்டிய பாதை கரெக்டாக போகிறேன் அப்படின்றது நான் வணங்குற என்னுடைய முக்கோட்டி தேவருக்கும் தெரிந்ததுனால்தான் பல இன்னல்களையும் தாண்டி என்னுடைய வெற்றி பயணத்தை நோக்கி நான் போயிட்டுருக்கிறேன். இதில் மிகப்பெரிய ஒரு தருணம், ஒரு சந்தோஷம் என்னவென்றால், திருவண்ணாமலை கருவட்டம்பாறை கிராமத்தில் வசிக்கக்கூடிய என்னை ஈன்றெடுத்த என்னை பெற்றெடுத்த என் தாய் தகப்பனார் கட்டியிருக்கிறேன். இது அண்ணன் தம்பிங்களோட கோயில். பட் நான் நிறைய கொஞ்சம் இதுக்கு முன்னாடி சில வீடியோங்களை சொல்லியிருந்தேன். கொஞ்சம் எல்லாமே விட்டு கொடுக்காமல் எல்லாம் போட்டியினுடைய அடிப்படையில் எதுவுமே செய்யாமல் அரைகுறையாக கட்டி விட்டுட்டாங்க. அப்புறம் அதுக்கான எந்த ஒரு ஏற்பாடும் நடக்கலை, அப்படியே நின்று போயிடுச்சு. ஸோ எங்கள் தாயாருடைய நீப்பத்தூர் குலசாமி சென்னமலம்மா. ஸோ எங்கள் தாயார் பேரும் சென்னமலை. அதுக்கப்புறம் எனக்கு எல்லாருமே சேர்ந்து என்னுடைய சித்தப்பாங்க, என்னுடைய சித்திங்க எல்லாருமே நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன். வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை நாளில் மக்களுக்கு ஒரு சேவையாகவும் அன்னதானமாகவும் ஒரு அருளாகவும் நம்ம செய்யலாம், எல்லாரும் பலனாகுதுன்னு சொல்கிறாங்க, இந்த இடத்துல பலன் பெறட்டும் என்பதற்காக அந்த ஒரு முடிவு எடுத்தேன். உடனே என் குடும்பம் எல்லாம் சார்ந்தவர்கள் அனைவருமே ஒரே வார்த்தையாக ஒற்றை வார்த்தையிலே நீ நின்று செய்யுமான்னு வாக்கு கொடுத்ததுக்காக என் குடும்பத்தை சார்ந்தவர்கள் என் உற்றார் உறவினருக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறம் இந்த தாயிடம் அருள்வாக்குக்கு உட்காரான்னு முடிவு எடுத்திருக்கிறோம். ஸோ அதாவது நம்ம கோயிலில் நான் ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். என்னன்னுட்டு ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன்னா, அதாவது 14ஆம் தேதி இருங்கம்மா வீடியோ பேசிட்டு இருக்கிறேன். 14ஆம் தேதி கூழ் ஊத்துறதாகவும் அம்மனுக்கு ஆடிப்புற வளகாப்புக்காகவும் நான் நம்ம ஆகஸ்ட் 14ஆம் தேதி டேட் கொடுத்துருந்தோம். அந்த ஆகஸ்ட் 14ஆம் தேதி நம்ம திருவண்ணாமலை இருக்கக்கூடிய நீப்பத்தூர் சென்னம்மாவுக்கு நாங்கள் பூஜை வச்சுருக்குறோம். அப்போ 21ஆம் தேதி வரலட்சுமி நோம்பு விரதம் அன்னைக்கு வருது. அன்று 21ஆம் தேதி கூழ் ஊற்றக்கூடிய விசேஷமும் ஆடிப்புற வளகாப்பும் வரலட்சுமி விரதமும் இது 3 ஒரே நேரத்தில் வைத்து கொள்ளலாம். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை அன்று 14ஆம் தேதி என் தாய்க்கு பூஜை ஆரம்பித்து விடலாம் அப்படி என்று முடிவு செய்து உள்ளோம். ஸோ இனிமே வாரம் வெள்ளிக்கிழமை அன்று நாளில் திருவண்ணாமலை மாவட்டம் கருவட்டம்பார் என்ற கிராமத்தில் நான் பிறந்து வளர்ந்த என்னுடைய திருவண்ணாமலை மண்ணில் அருள்வாக்கு சொல்ல நான் முடிவெடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கே தெரியும், அம்மாவோடைய வீடு கிரகப்பிரவேசம் பண்ணது, வீடு அங்கே இருக்குது. இப்போ நெல் போட்டிருந்தாங்க, எல்லாமே அறுவடை பண்ணிட்டாங்க. ஸோ இது தாத்தாவோட இடம் தான், வேறவங்களுக்கு விற்றுட்டாங்க. அப்போ காலகட்டத்தில் அப்போ இது ஃப்ளாட் போட்டு விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ அது நாங்கள் வாங்கி 2 மந்த் ஆயிடுச்சு, நாங்கள் வாங்கியிருக்கிறோம். அதுக்கப்புறம் வேப்ப மரம் என்றைக்குமே ஒரு அம்மன் அருள் பாலிக்கிறாங்க, ஒரு தாய் குடி இருக்கிறாங்கன்னா அந்த இடத்துல வேப்ப மரம் இருந்தால் அது ஒரு மிகப்பெரிய யுகம், ஒரு வரலாறுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுபோல் என் தாய்கிட்ட இதில் அமைஞ்சிருக்கு இந்த வேப்ப மரம். அதுக்கப்புறம் இந்த சில பிரச்சனைகளால் அப்படியே நின்று போயிருக்குது. இதை நம்ம ஃபினிஷிங் பண்ணிடலாம், பிரம்மாண்டமாக பண்ணிடலாம், கும்பாபிஷேகமும் பண்ணிடலாம், மக்களுக்கு சேவையும் செய்யலாம், அன்னதானமும் பண்ணலாம். வரவங்களை காட்டாகர கோயிலை எப்படி வந்தவரை வாழ வைக்குமோ அதுபோல் இந்த திருவண்ணாமலை கருவட்டாம்பாறை கிராமத்திலும் வந்தவர்களை வாழ வைக்கும் இடமாக அருள் பாலித்து இந்த நீப்பத்தூர் சென்னம்மாவோட இந்த தாய் அருள் பாலிக்குவாங்க. கண்டிப்பாக அனைவரும் அருள்வாக்குக்கு வாருங்கள், அம்மன் அருள் பெறுங்க. வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை இங்கே அருள்வாக்கு நடக்கும். திருவண்ணாமலையில் காட்டாகரத்தில் ஞாயிற்றுக்கிழமை நாளில் நடக்கும். மற்ற நாளில் மக்களுடைய சேவையில் நான் ஒருத்தராக எப்பவும் பயணம் பண்ணுவேன். சரி, மேலே அப்படியே அம்மனுக்கு காமிச்சிடலாம். என்னவா மேலே போகலாம், இந்த படியெல்லாம் நம்ம அப்புறம் சரி பண்ணிடலாம் சில பிள்ளைங்களா எப்படின்னுட்டுன்னு. வாமா, இங்கே எந்த குறையுமே தண்ணிக்கு நல்ல வசதி இருக்குது, தண்ணி வசதி இருக்குது. ஸோ அன்னதானத்துக்கு போடுறதுக்காக இடம்லாம் நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். கம்பல்சரி அன்னதானன்ற ஒரு விஷயம் இருக்கணும் அப்படின்றதுக்காக அப்படியே
ஒரு விஷயம் எப்பயுமே நான் சொல்கிறேன் பாரு, இந்த வீடியோ பார்க்கக்கூடியவர்களுக்கு நம்புறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிசயம், நம்பாதவர்கள் மூடர்களுக்கு வந்து பேச வேண்டிய அவசியங்கள் இது இல்லை. என்ன காரணம் என்றால், நீப்பத்தூர் சென்னம்மா வீட்டு இருக்கும் அந்த இடத்துல பல பேர் இல்லை, பல லட்சம் மக்கள் கவனிச்சிருப்பீங்க. என்னவென்றால், இந்த மாதிரி உருவாக எடுத்து பாறையாக குடிகொண்டு இருக்கும் அந்த இடத்துல அந்த தாய். அது சிறும் பாறையாக இருந்து பல வருடங்கள் கடந்து அது மிகப்பெரிய அளவில் வளர்ந்து அந்த இடத்துல ஒரு தாயை காட்சி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்கு ஒரு குழந்தையாக கரையில் அடித்து வந்த தாய், அந்த இடம் வந்து இன்றைக்கி நீப்பத்தூர் தாயாக வழிபட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய அதே மாதிரி இந்த இடத்துல தாய் வீற்றிருக்கா என்பது எங்களுடைய நம்பிக்கை. இது வந்து நம்பிக்கை என்பதற்கு இது ஒரு உதாரணம். பேசுபவர்கள் எது வேணால் பேசலாம். என்ன சொல்லுவாங்க, கண்ணு காது மூக்கு வாய் இருக்குது என்பதற்காக என்ன வேண்டுமென்றால் பேசலாம். ஆனால் புரிந்தவர்களுக்கு அந்த அம்பிகை காட்சி கொடுப்பா என்பதற்கு இது ஒரு உதாரணம். அந்த இடத்துல எப்படி வீட்டிருக்காங்களோ அப்படியே வீட்டிருக்காங்க. ஸோ அந்த வேப்ப மரம் பல வருட காலமாக இங்கே இருந்திருக்குது. அதுபோல் புற்றா எழுந்தரு உள்ள அந்த தாய்ங்களை பாருங்கள். சில பேர் கரையான் புற்று அது கிடையாது. கரையான் புற்று நினைக்கிற இடம்லாம் கட்டுறதெல்லாம் கரையான் புற்று கிடையாது. அவள் எங்கே வீட்டில் இருக்கணும்னு இருக்கலாரோ அந்த இடத்துல அவள் உட்காந்துருக்குறான். இது எல்லாம் இந்த தாயினுடைய சக்தி இல்லாமல் எதுவுமே கிடையாது. நான் முதல் முறை பார்க்கும்போது அதை நான் யோசிக்கலை. எனக்காக நடந்த 2 அதிசயத்தை நான் சொல்லிக்கொள்கிறேன். நான் எப்பவுமே உண்மை சொல்லணுன்னா, எங்கள் அப்பா அம்மாவுடைய அன்பெல்லாம் நான் மறந்து 15 வருட காலங்கள் ஆயிடுச்சு. காட்டாறுன்ற ஒரு ஊர் வந்தப்பவே எல்லாருடைய பாசத்தை இழக்க ஆரம்பித்தேன். எனக்கு வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்ற எண்ணம் தாண்டி எல்லாத்தையுமே நான் இழக்க ஆரம்பித்தேன். இப்போ சில சமீப காலமாக அம்மாவுக்கு வீடு கிரகப்பிரவேசம் பண்ணணும் செய்யணும் போது தான் இங்கே ஜாஸ்தி வர ஆரம்பித்து. அது நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் வர ஆரம்பித்த அந்த காலகட்டங்களில் சும்மா அப்படி வந்து உட்காரல, அந்த படியில் உட்காரும்போது ஐயோ இந்த தாய் இப்படி இருக்கிறாங்களே, நம்ம ஏதாவது செய்யணுமே, யாருக்கோ செய்கிறோம், நம்ம தாய் வீட்டாருக்கு நம்ம ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு நான் நினச்சி உட்காரும்போது இந்த இடம் எனக்கு பேச்சுவார்த்தை ஆனது. இந்த நம்ம கருவட்டமர வில்லேஜில் ஒரு அன்னார் மூலியமாக எனக்கு வந்தது, அம்மா 7 ஃப்ளாட் இருக்குன்னு, அண்ணன் எனக்கு முடிச்சு கொடுங்கண்ணேன்னு சொன்னேன். உடனே ரொம்ப லாங் டைம் எடுத்துக்கல, 1 டே பார்த்தேன். திங்கக்கிழமை பார்த்தேன், செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் தான் கேப்பு, புதன்கிழமை அன்றைக்கி நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன். ஸோ இந்த அம்மனுக்கு வர்றதுக்கு தடம் இல்லை, ஏன்னா இது எங்களுடைய லேண்டு. அப்போ வந்து அந்த காலத்தில் தாத்தா வந்து இங்கே வீடியோ பார்க்குற எங்களுடைய திருவண்ணாமலை மக்களுக்கு தெரியும். அப்போ தாத்தா வந்து அந்த காலத்தில் யாருக்கோ கொடுத்துட்டாரு. ஸோ திருப்பும் இந்த இடம் அவளுக்கே வர வச்சுட்டானா என்ன ஒன்றுனா காசு கொடுத்து வாங்கியிருக்கோம், அவ்வளோதான். ஸோ இது வந்திருக்குது. அதுக்கப்புறம் அவளுக்கான ஒரு கோபுரம் கட்டியிருக்காங்க. இது எல்லாமே அதே தான் சொல்லலையா. அந்த அங்காளி பங்காளி என்னன்னாக்கா, வாழ்ந்தாலும் விட மாட்டாங்க, தாழ்ந்தாலும் விட மாட்டாங்க. ஸோ அவங்களுடைய பேசிக்கான பிரச்சனை அதுதான். இப்போ 5 விரல் இருக்குன்னா 5 விரலுமே கரெக்டாக இருக்காது. அந்த 5 விரல் ஒன்று இப்படி அப்படி தான் இருந்துகிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான். ஆனால் பாசத்துக்கு அடிச்சுக்க எங்கள் குடும்பத்தில் யாருமே கிடையாது. நான் ஒரே ஃபோன் கால் தான் பண்ணேன். முதல்ல என் சகோதரி மலரம்மாவுக்கு ஷிமுகா கால் பண்ணேன், அக்கா நான் இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்குறேன்னா, ஐயோ நீ செய் சாமின்னு இருந்து உடனே சித்தப்பாக்கு சித்தாங்களுக்கு எல்லாருக்கும் லைன் போட்டாங்க. எல்லாருமே நீ எடுத்து செய்யுமா நாங்கள். அதனால் எங்களுடைய உரிமை, நாங்கள் செய்கிறோம். மக்களை வந்து இந்த இடத்த ரீச் பண்ணுறோம், மக்களுக்கு பலன் போய் சேரட்டும். இல்லாதவர்களுக்கும் ஆசிரமம் ஆரம்பிக்கலாம், எல்லா விதமான உதவிகள் செய்யலாம், சரிங்களா. எல்லாத்துக்கான உதவி இந்த அம்பிகை எப்பவும் உங்களுக்கு அருள் பாலித்திருக்காங்க. அதன் பின்னாடி உங்களோட பயணம் பண்ண நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொள்கிறேன், எப்போவுமே எல்லோரும் பேசக்கூடிய ஒரு விஷயங்கள், நம்ம எடுக்கிற ஒரு துணிச்சலான விஷயத்தின் பின்னாடி எவ்வளோ வழிகள் வந்தாலும் அது தோண்டு போகாமல் முடியும் என்பதை மனதில் வைத்து கொண்டு நம்ம முன்னாடி போயிட்டே இருந்தால் அது எத்தனை அவதூறைகள் வலிகள் அவமானங்கள் வந்தாலும் இதை நான் செவி சாய்க்க மாட்டேன். அதுக்கப்புறம் கூடிய சீக்கிரம் இது எல்லாமே சூப்பராக பண்ணிவிட்டு அழகான பிரம்மாண்டமான ஒரு மகா கும்பாபிஷேக டேட்டு கூடிய விரைவில் அறிவிக்குவேன். அதுக்கு முன்னாடி ஒரு பூஜை போட்டு அருள்வாக்க ஆரம்பிச்சிடலாம். வரவங்களுக்கு அன்னதானத்துக்கான சேஃப்டி என்ன பண்ணுமோ அதை பண்ணிடலாம். அதுக்கப்புறம் புதுசாக பார்க்குறவங்க எல்லாருமே என்னுடைய தாய் தகப்பனார் அறிமுகம் பண்ணிடுறோம். வாமா வா, வாங்க எல்லோரும் வாங்க. அம்மா என்ன ஊரு நீங்கள்? நம்ம அப்பா அம்மா. ஓகே, அப்பா அம்மா தெரியும் எல்லாமே, அவங்க தான் கோயிலுக்கு இருக்கிறாங்க. பொன்முடி அண்ணாவுடைய அப்பா அம்மா. அம்மா நான் சொன்ன உடனே நான் என்ன இப்படி பண்ண போகிறேன், எல்லோரும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறேன். என் தங்கச்சி அண்ணா எல்லாருமே கூப்பிட்டு எல்லோரும் பேசணும்.
நாங்கள் எல்லோரும் உறுதுணையாக இருக்கிறோமா. என்னுடைய கூட பிறந்த சகோதரி தங்கச்சி சொன்னாங்க, அன்னதானம் எவ்வளோ பேர் வந்தாலும் நான் செய்யுது, நான் ரெடிக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் எப்பயுமே சொல்லுவேன்ல, ஒரு பெண் என்பவளுக்கு கட்டிக்கிட்ட கணவன், நீண்டெடுத்த பிள்ளைகள், சுற்றி இருக்க உற்றார் உறவினர், மாமன் மச்சான், அங்காளி பங்காளி எல்லாருமே பர்ஃபெக்டாக அந்த பொண்ணுக்கு அமைஞ்சா அவள் எந்த உயரத்துக்கு வேணால் போவா என்பதற்கு நான் ஒரு உதாரணம். ரெண்டாவது, அம்மனுடைய அருள் இல்லாமல் இது சாத்தியம் இல்லை. அவள் வாக்கு கொடுத்தா நான் ஆரம்பிக்கிறேன். கண்டிப்பாக என் தாயினுடைய அருள் எப்பவும் இருக்கட்டும். இந்த நேப்பத்தூர் சென்னம்மாவுடைய இந்த கருவட்டாம்பரை கிராமத்தில் அருள் பாலித்திருக்கும் அம்மனுடைய அருள் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். அதுக்கப்புறம் சில பேர் சொல்கிறேன், உங்களால் உட்காந்து வேடிக்கை பார்த்து தேவையில்லாதது டைப் பண்ண தான் முடியுமே தவிர என்னால் சாதிச்சுட்டு நான் போயிட்டே இருக்க முடியும். புரியுதுங்களா? அதாவது எட்டாத ஒரு சிகரத்தில் நான் இருக்கிறன்னும் போது உப்பு சப்புக்கு உதவாத உனக்கே கமெண்ட்ஸுக்கெல்லாம் பதில் சொல்கிறவன் நான் கிடையாது. என்னுடைய தரம் நான் தாழ்த்தி கொள்ள விரும்பலை, உயர்த்தி கொள்ள விரும்புன்னு நினைக்கிறவன். எப்பயுமே ஒரு பாதையில் போகிறேன்னா அதில் சில எல்லாம் கல் முள் எல்லாமே இருக்க தான் செய்யும். ஐயோ இருக்கே அப்படின்ட்டு நான் நினச்சிட்டேனாக்கா அந்த பாதையை நான் கடக்க முடியாது. அதை நம்ம தூக்கி போட்டுட்டு போனோம் அப்படின்னு நினச்சா தான் நான் கடக்க முடியும். அதை நான் எப்பயுமே மனசில் வச்சுக்குவேன். சில பேர் உங்களெலாம் நான் ஒரு ஆளாக நினைக்கல, எனக்கு ஈக்குவலாக நான் யாருமே வச்சு பார்த்ததில்லை. ஸோ நானாக தான் இருக்கிறேன். பிறருக்கு உரைக்கும் என்பதற்காக இந்த ஒரு வார்த்தை. அம்பிகையின் அருள் இல்லாமல் இந்த இடத்துல நான் வந்திருக்க முடியாது. இவங்க உத்தரவாதம் இல்லாமல் இது நடந்திருக்காது. ஸோ அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை 14ஆம் தேதி கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம். பூஜை நடக்கும். திருவண்ணாமலை மாவட்ட சார்ந்தவர்கள், என்னுடைய அன்பான உள்ளங்கள், என்னுடைய ஈருக்காரங்கள் கூப்பி பூஜைக்கு வந்து அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். அம்மனுடைய அருள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கேட்டு சொல்கிறாங்களா, உட்காந்து உடனே நினச்சி சொல்கிறாங்களா, அப்படி என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் உங்களுடைய பொறுப்பாதங்கள் தொட்டு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இந்த அட்ரஸ் கொடுக்குறோம். ஸோ வாங்க, பவித்திரம் கூட்ரோடு உள்ள ஒரு 100 மீட்டர் உள்ள தான் இந்த கோயில் இருக்குது. பவித்திரம் கூட்ரோடில் தான் நான் +2 முடித்தேன், வெற்றிகரமாக முடித்தேன். ஸோ அதனால பவித்திரம் ஸ்கூல் சொல்லு. பார்த்தீங்களா, நான் ஊர் அட்ரஸ் நம்பர் பாரு. நான் பவித்திர ஸ்கூலில் தான் படித்தேன். ஒரு வாட்டி ரேங்க் ஷீட்டில் நானே சைன் பண்ணிட்டேன். என்னை இந்த அடி தான் அடித்தாருன்னு கிடையாது, ரேங்க் ஷீட்டில் நானே சைன் பண்ணிட்டேன். சின்னதுவரைன்னு போட்டேன். ரேங்க் ஷீட் எடுத்துன்னு ஹெட் மாஸ்டர் போய் இந்த சைன் எந்தில்லை, என் பொண்ணை போட்டுன்னு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த அடி தான் வாங்கினு தெரில, சுற்றி அடித்து அந்த கிரவுண்டில் ஃபுல் டே முட்டி போட்டிருக்கிறேன். ஸோ வெற்றிகரமாக பாஸ் பண்ணி +2 முடித்து அக்கௌண்டன்ஸ் அண்ட் காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் குரூப்பு தான் எடுத்தேன், ஹிஸ்ட்ரி குரூப்பு. ஸோ எடுத்து இன்றைக்கி இப்படி நின்று இருக்கேன். ஸோ இதை விட பெரிய மகிழ்ச்சினாக்கா, கம்பெனியில் எம்டின்ற ஒரு போஸ்டிங்கும், ஒரு 10 கம்பெனியில் நான் நிற்கிறேன் அப்படின்னும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு தருணம் எனக்கு. அது உங்களுடைய அன்பு ஆதரவு தான். ஸோ எல்லாத்துக்குமே எதுக்குமே நம்ம ஒரு விஷயம் நான் சொல்லிக்கொள்வது, திறமை அப்படி என்பது நேர்மையும் உண்மையும் ஒரு மனிதனுக்கு இருந்தால் அது எங்கே வேணால் கொண்டு போகும் அப்படி என்பதற்கு நான் ஒரு உதாரணம். இது புரிந்து கொள்பவர்களுக்கு புரியும், புரியாத சில முட்டாள்களுக்கும் சாக்கடைகளுக்கும் உங்கள் வீட்டு சாக்கடை கழுவி கொண்டு இருங்கள். என்ன பேசி ஒன்றும் வருவது கிடையாது. சரி சொல்லப்படுங்களா? அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நீ பேசு ஒரு 2 வார்த்தை, நீ 2 வார்த்தை பேசு. என்ன சொல்கிறீங்க? நான் பேசுமா 2 வார்த்தை. என்ன நான் எத்தனை தெரிஞ்சு வேலைக்கு இதுமே அதை நான் தான் பார்க்கலாம். எங்கள் அம்மாவுக்கு ஓகே, என் அழகு பாருங்கள். எங்கள் அம்மாவுக்கு எல்லாருமே அம்மாவுக்கு தாலி செயின் நல்லா இருக்குமான்னு இன்ஸ்டாகிராமில் தான் தாலி கோத்து போட்டிருக்குது, அழகாக இருக்குமா. நீங்கள் அம்மா தீர்காயுசா நீண்ட அவளோட இருக்கணும், தீர்க்க சுமங்கலியான்னு. அம்மாவுக்கு எப்படி அழகாக கோத்து போட்டிருக்குற பாருங்க. நாங்கள் எப்படி இருக்காங்க பாரு எங்கள் தங்கம். எங்கள் நீப்பத்தூர் சென்னம்மா, எங்கள் நீப்பத்தூர் தாய். போட்டுருமா. சரி செல்ல பிள்ளைங்களா, நம்ம காட்டார கிளம்பிடலாம்.